There are three conditions for its use in the Jawab al-Qasam. ஸோ இருந்தாலும் மூணு விதமான கண்டிஷன்ஸ் இருக்கு. The verb should be affirmative as in the above example. வந்து அஃபர்மேட்டிவாக இருக்கும். அஃபர்மேட்டிவ்னா அதில் வந்து நெகேஷன்ஸ் இருக்கக்கூடாது. neither lam nor noon is used with the negative verb. பாருங்க, வல்லாஹி லா அஹ்ருஜு, பை அல்லாஹ் வில் நாட் கோ அவுட் சொல்ல போகுது. இங்கே என்ன இல்லை, நூனு தௌக்கீதும் இல்லை, அதுக்கு முன்னாடி அந்த லாம் முசஹலக்காவும் இல்லை. அப்போ நெய்தர் லாம் நாட் நூன் இஸ் யூஸ் வித் நெகட்டிவ் சென்ஸ். ஏன்னா லாம் வந்துச்சு, நான் போக மாட்டேன், நிச்சயமா எல்லாமே சத்தியம் நான் போக மாட்டேன், அப்படி நெகட்டிவ் சென்ஸ் சொல்லும்போது இங்கே லாவும் பயன்படுத்தல, நூனும் பயன்படுத்தல. B. The verb should be future. If it is present, only the lam is used, not the noon. Example, Wallahi la uhibbuka, by Allah I love you. Wallahi la azunnuhu sadiqan, by Allah I think he is truthful. So the verb உடைய அந்த சென்ஸ் வந்து ஃபியூச்சரை குறிக்கணும். அப்படி ப்ரெசன்ட் ஃபார்மை குறிச்சிச்சுன்னா ஒன்லி லாம் தான் நம்ம பயன்படுத்துவோம், அந்த நூனு தௌக்கிய சக்கீலாவை பயன்படுத்த மாட்டோம். ஸோ வல்லாஹி லா உஹிப்புக பை அல்லாஹ் ஐ லவ் யூ, வல்லாஹி லா அஸுன்னுஹு ஸாதிகன் பை அல்லாஹ் ஐ திங்க் ஹி இஸ் ட்ரூத்ஃபுல். இப்படி பேசும்போது பாருங்க, அது ப்ரெசன்ட் ஃபார்ம் தான் பற்றி பேசுது. அப்போ வந்து என்ன இருக்கு, வெறும் வந்து இந்த லாம் முசஹலக்கா, லாமுல் கசம் சொல்லக்கூடிய லாம் முசஹல அதுதான் பயன்படுத்தப்பட்டிருக்கு தவிர்த்து உங்களுக்கு என்ன வரல, நூனு தௌக்கிய சக்கீலா வரல. ஓகே, note that wallahi la usa'idannahu means by Allah will help him, and la usa'iduhu means by Allah I am helping him. So in the particular sentence wallahi la usa'idannahu, இது பார்த்தா உசாயிதன்ன, அப்போ லாவும் இருக்கு நூன் இருக்கு, அப்போ ஃபியூச்சர் டென்ஸை குறிக்குது, by Allah will help him. wallahi la usa'iduhu means by Allah I am helping him, இது ப்ரெசன்ட் டென்ஸை குறிக்கிறதுனால லா மட்டும் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு, நூனும் வரல. Because that indicates present tense. If indicates the future tense, where you have to mention lam as well as noon. Point C. The lam should be attached to the verb. If it is attached to a word other than the verb, the noon cannot be used. Example, wallahi la ila makkata azabu. இப்போ வந்து பாருங்க, இந்த லாம் வந்து verb அட்டாச் ஆயிருக்கா இல்லை அதர் வேர்ட்ஸோட அட்டாச் ஆயிருக்கா. அப்படி இருந்தா நம்ம நூனு சக்கிலா வராது. பாருங்க, வல்லாஹி லா இலா மக்கத்த அஸ்ஹபு, பை அல்லாஹ் டு மக்கா ஐ வில் கோ. Here the lam is attached to ila, but if it is attached to the verb, the noon has to be used. வல்லாஹி லா அஸ்ஹபன்ன இலா மக்கத்த. Here புரியுதா, இது ஒரு அழகா டீட்டெயிலிங்காக சொல்றாங்க. ஆக கம்பல்சரியாக நம்ம நூன் ஹஃபீஃபாக யூஸ் பண்ணுறோம் சில சர்டன் கண்டிஷன்ஸில். முதல்ல வந்து என்னென்னா, ஜவாபு ஷர்த்தில் வரும்போது ஜவாபு ஷர்த்து முதாரி, அப்போ ஜவாபுல் கசமாக வந்தால் அப்போ நம்ம என்ன செய்வோம், அந்த நூனு சக்கீலாவை யூஸ் பண்ணுவோம், அதோட சேர்ந்து லாமும் யூஸ் பண்ணுவோம், லாமுல் கசமையும் யூஸ் பண்ணுவோம். ஓகே, லாமு அது பேர் லாமு தலக்கியல் கசம், அது நம்ம லாமுல் கசம்னு வச்சுக்கோங்க, அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ அகெயின் வந்து அதில் ஒரு 3 கண்டிஷன்ஸ் பார்த்தா மெயினாக அது வந்து அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸாக இருக்கணும். ரெண்டாவது வந்து ஃபியூச்சரை வந்து சென்ஸ் கொடுக்கணும். ப்ரெசண்ட்டாக இருந்ததுன்னா அங்கே வந்து வெறும் லாம் தான் வரணும், தௌக்கீத் வராது. மூணாவது வந்து அது அந்த லாம் வந்து இதோட அட்டாச்சாக இருக்கணும்னா வேர்பல் அட்டாச் இருந்தால் தான் அந்த லாம் ப்ளஸ் நூனு சக்கிலா வரும். அது இல்லாமல் வேறு அதோட லெட்டில் வந்தால் வெறும் லாம் மட்டும்தான் வரும், நூனு வராது. ஓகே, ஸோ இந்த சென்டென்ஸில் அழகாக நம்ம பார்த்தோம். அதில் இலா கூட அட்டாச் ஆகிறதுனால லாவ் இந்த மீன் நூனு ஹஃபீஃபா நூனு சக்கிலா அங்கே இடம்பெறலை. ஒருவேளை வேர்ப் கூட வல்லாஹி லா அஸ்ஹபன்ன இலா மக்கத்த அப்படி பார்க்கும்போது அங்கே நீங்கள் பார்க்க முடியும், லா வந்து வேர்போட அட்டாச் ஆகிருக்கு, நூனு சக்கிலாவும் வந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, வல்லாஹி லா சௌஃப அஸூருக.
இப்போ எல்லாம் வந்து எங்கே இடம் இருக்குது, சோஃபோட வந்திருக்கு, வேற வந்திருக்கு, டைரெக்டாக கூப்பிட வரல. அப்போ வந்து என்ன வரல உங்களுக்கு, நூனு சக்கில இடம் பெறல. அல்லா வில் விசிட் யூ. இந்த குரான் ஒரு சோஃபா யூ தீக்க ஒவ்வொரு சுறால வந்திருக்கு. திஸ் இஸ் ஜாவில் கசம் அண்ட் கசம் இஸ் ஒவ்வொஹா பை த ஃபோர்ம். முன்னாடி வந்து கசம் இருக்கு, இது ஜாபுல் கசம். ஓகே. ஸோ பாயிண்ட் நம்பர் 3 வந்து நியர் கம்பல்சரி. ஸோ ஆப்ஷனல் பார்த்தாச்சு, கம்பல்சரி பார்த்தாச்சு, இப்போ நியர் கம்பல்சரி. The use of the noon is near compulsory after the conditional particle imma, which is made up of in plus ma for strengthening. அப்போ இம்மா வந்தா நம்ம அந்த யூஸ் ஆஃப் நூனை வந்து நம்ம நியர் கம்பல்சரி ஆகுது. கிட்ட கம்பல்சரி கட்டாயமாக யூஸ் பண்ணுற சூழ்நிலைக்கு வருது எப்போ இம்மா பயன்படுத்தினா. The noon of in has been assimilated to the meme of ma. So in plus ma வந்து இம்மான்னு மாறுது, நூன் வந்து அசிமிலேட் ஆயிடுது. Here are some more examples. இம்மா ததபன்ன இலா மக்கத்த அதுவும் இருக்கு. அப்போ இமானால நூன் தோக்கி இதை வந்து நம்ம பயன்படுத்திட்டோம். If you go to Makkah, I will go with you. The Quran, imma yablughanna indaka al-kibra ahaduhuma. So yablughanna imma வந்ததுனால yablughanna indaka al-kibra ahadu தான் fa'il. So yablugh actually balagha yablughu, இங்க வந்து yablughanna. அப்போ huwa ஃபார்மு இன்னொன்று தவிர்க்கி இது பயன்படுத்துறதுனால இங்கே ஃபத்தா வந்திருக்கு. அதோட ஃபாயில் வந்து அஹதுமா ஒக்கீலாகுமா, 2 பேரும், ஒருத்தரோ 2 பேரும் பேரண்ட்ஸை பற்றி பேசப்படுது. அப்போ இம்மா பயன்படுத்தும் போது என்ன உங்களுக்கு நியர் கம்பல்சரி. அப்போ நூனு தௌக்கீத சக்கியாவும் பயன்படுத்துகிறோம் இல்லையா. ஸோ இம்மா எவ்வளோகன்னா இந்த கல்கிபர அஹதுமா ஒக்கீலாகுமா ஃபலா தக்குல்லஹுமா உஃபின் வலா தன்ஹருஹுமா வலா வக்குல்லஹுமா கௌலன் கரீமன். இதே லெசன்ல இன்ஷால்லா இந்த குரான் ஆயத்து வரும் இன்ஷால்லா. வந்து அப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பாயிண்ட் 1ல உள்ள விஷயங்கள். அதாவது தௌக்கியல் சக்கீலா, அதோடைய ஃபார்மேஷன் முதாரில, மஜ்ஜூம்ல, நாக்கிஸ்ல, அம்ரில், அப்போ எப்போலாம் பயன்படுத்தணும், ஆப்ஷனல், கம்பல்சரி, நியர் கம்பல்சரி. ஸோ இதெல்லாம் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் பாயிண்ட் 2. ஸோ இதெல்லாம் மற்ற எல்லாமே வந்து சின்ன சின்ன டீட்டெயிலிங். உஃபின் உதாரணமாக இட்ஸ் எ வேர்ப் நவுன் மீனிங் ஐ எம் அனாய்ட். ஸோ இஸ்மு ஃபெயில் உஃப், ஐ எம் இரிட்டேட்டட், இட் இஸ் மபுனி அல் கஸ்ரா. பாயிண்ட் 3 இந்த ஹோலி குரான் பல் அஹ்யாவுன், இது முப்ததா இஸ் உமிடட். ஆக்சுவலி வந்து என்ன வந்துடும், பல்ஹும் ஆக்சுவலி வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுனா பல்ஹும் அஹ்யாவும். அப்போ ஹும் வந்து இங்க முப்ததா, தட் இஸ் மஹ்சூஃப் ஆயிடுச்சு. ஓகே. தி கான்ட்ரரி தே ஆர் அலைவ். என்ன அர்த்தம், அவங்களாம் உயிரோட தான் இருக்காங்க இல்லையா. அந்த குரான் ஆயத்து இங்க இருக்கு பாருங்க. வலா தஹ்சபன்ன அல்லதீன குதிலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாத்தன். Don't ever think of that the people who are killed in the path of Allah dead. Bal ahyaun, but they are alive. On the contrary, they are alive in the Rabbihim. Bal ahyaun words அங்க ஒரு கமா வச்சு நினச்சிக்கோங்க. இந்த ரப்பிஹிம் யுர்ஸகூன, with the Lord, அவங்களுடைய ரப்பு கிட்ட அவங்களுக்கு என்ன இருக்கு, தே ஹேவ் த ப்ரொவிஷன், அவங்களுக்குள்ள ரிஸ்க் அவர் அல்லா கிட்ட இருக்கு. ஓகே. ஸோ இந்த பல் வந்து என்ன செய்யுது, உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் வந்தால் அந்த பல் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஹர்ஃபுல் இப்திதா. when bal precedes a sentence is called ஹர்ஃபுல் இப்திதா. இன்ட்ரோடக்டரி பார்ட்டிகல். இப்திதானா உங்களுக்கு தெரியும், முப்ததாவும் பிகினிங் சொல்லுவோம், இப்திதாவும் பிகினிங். அப்போ இன்ட்ரோடக்டரி பார்ட்டிகல் சொல்கிறோம். இட் டினோட்ஸ் digression, that is change of subject. This change signifies one of the 2 following things. இது வந்து இந்த சேஞ்ச் எதை குறிக்கும், 2 விஷயங்களை குறிக்கும். ஒன்று அல்-இப்தாலு, cancellation of the previous statement as in this verse. பாருங்க, the cancellation of the previous statement அல்-இப்தால குறிக்குது. என்ன, வலா தஹ்சபன்ன அல்லதீன குதிலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாத்துன் பல் அஹ்யாஉன் இன்த ரப்பிஹிம் யுர்ஸகூன். ஓகே. இங்க பல் இஸ் யூஸ் ஹியர் டு கேன்சல் த ஐடியா அண்ட் தே ஆர் டெட் அண்ட் டு அசெப்ட் தட் தே ஆர் அலைவ். அப்போ அவங்கெல்லாம் இறந்துட்டாங்கன்னு வந்து சொல்றத வந்து கேன்சல் பண்ணுது. அவங்கெல்லாம்
உயிரோட தான் இருக்காங்க. அல்லாஹ் அவங்களுக்கு வந்து என்ன செஞ்சிருக்கான், ரிஸ்க் வழங்கிட்டு இருக்கான். அப்போ என்னது கேன்சலேஷன் அந்த டைப்ல வந்து இந்த பல் வந்து பயன்படுத்துது அல்-இப்தால். ரெண்டாவது அல்-இன்திகால் டிரான்சிஷன் ஃப்ரம் ஒன் ஐடியா டு அனதர் வித்தவுட் கேன்சலிங் த ஃபர்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் அதை கேன்சல் பண்ணாம ஒரு ஐடியாலேருந்து இன்னொரு ஐடியாவுக்கு டிரான்சிஷன் ஆகிறதுக்கு இது பயன்படுது. இப்ராஹிம் கஸ்லானும் பல்லுவ முஹ்மிலும். இப்ராஹிம் லேசி இஸ் நெக்லிஜென்ட். இந்த குரான் فَلَمَّا رَأَوْهَا قَالُوا إِنَّا لَضَالُّونَ بَلْ نَحْنُ مَحْرُومُونَ. When they saw it, they said, surely we have lost our way, nay, we have been deprived of food, of our food. அப்போ ஃபர்ஸ்ட் இதை கேன்சல் பண்ணாம ஐடியாவை டிரான்ஸ்லேட் மட்டும் பயன்படும். இப்போ இந்த பல் வந்து இந்த மாதிரி உள்ள ஹர்ஃபுல் இப்திதா சொல்லக்கூடிய இந்த பல் வந்து பயன்பாடு அதையும் இந்த பாடத்தை நம்ம பார்க்க முடியுது. ஓகே, இந்த முக்கியமான 3 பாயிண்ட். ஸோ மெயின் கோர் ஆஃப் த லெசன் வந்து இட்ஸ் அபவுட் 3 தௌகீத் அல் சகிலா, 3 தௌகீத் அல் ஹஃபீஃபா. அதை சேர்த்து உஃப்னா என்ன, இஸ்மு ஃபைல், ஒரு வெர்பல் நவுன், அதை பற்றி உள்ள விஷயம். அதுக்கப்புறம் பல் ஹர்ஃபுல் இப்திதா அதை பற்றி உள்ள விஷயமும் ப்ராப்ளம் சார் நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து மெயின் லெசன் போக முன்னாடி அதோடைய வெக்காபுலரி பார்க்கலாம். இப்போ இந்த பாடத்தில் உள்ள வெக்காபுலரி யூஸ்ட் இந்த லெசன் நம்பர் 33. தாவத்துன், தாவாத், ப்ரேயர், சப்ளிகேஷன். அஸ்ஸ, இஸ்ஸன் அவு இஸ்ஸதன், 2 மஸ்தர் ஃபார்ம் இருக்கு. டு பி ஸ்ட்ராங், டு பி பவர்ஃபுல், டு பி ஹானர்ட். ஹாரப, யுஹாரிபு, முஹாரப, டு wage war, to combat. நஷ்ர, யன்ஷுரு நஷ்ரன், to spread. முக்கியமான verb. நஷ்ருன் is the masdar form. தரக்க, தர்க்கன், to leave. let be, to renounce. அல்லம யுஅல்லிமு தஅலீம், to teach. அல்லஃப யுஅல்லிஃபு, தஅலீஃப், to write a book. தஅலீமுன், teaching. வஃபக யுவஃபிகு, தௌஃபீக், to lead someone to success. وعد يعيذ وعدا عيزة, to exhort, to admonish. حسنة, good deeds or good things. جادل يجادل, مجادلة, جدالة, to argue, to debate. جادل, to debate, தர்க்கம் செய்கிறது. முரப்பின், அல் முரப்பி, எஜுகேஷனிஸ்ட், கல்வியாளர். ரப்பா யுரப்பி, தர்பியா, to educate. So Murabbi is ismul fa'il of the verb Rabba Yurabbi, to bring up a child, to educate. Nahara yanhuru naharan, to talk harshly. Quran வருது வலா தன்ஹுர் லஹுமா, இல்லையா, அவங்க என்ன செஞ்சக்கூடாது, அவங்க ஹார்ஷா பேசக்கூடாது பேரண்ட்ஸ் கிட்ட. இதான் நம்ம பார்த்துறோம். தன்ஹருஹுமா வலா தன்ஹருஹுமா, do not repulse them or do not talk to them harshly. Next, Khandakun. Khandakuna, பேட்டில் ஆஃப் கந்தக்னு சொல்லுவோம். ட்ரென்ச் ஆக்சுவலி கூலி அகலி. ஸோ நக்கலை என்குல் நக்கலன், டு மூவ் சம்திங் ஃப்ரம் இட்ஸ் பிளேஸ், டு டிரான்ஸ்ஃபர், டு ரிமூவ். நக்கலை என்குல், அதான் இன்திகால் நம்ம சொல்கிறோம், டிரான்ஸ்லேஷன். அது ஃபார்ம் இன்திகால் ஃபார்ம் 8, நக்கலை என்குல் ஃபார்ம் 1. சக்கீனத்துன், பீஸ் ஆஃப் மைண்ட், ட்ராங்குலிட்டி, ஹார்மனி, அமைதி. லக்கிய எல்கா லிகா, டு மீட். சாம யசுமு சௌம், சியாம், டு ஃபாஸ்ட், டு அப்சர்வ் ஃபாஸ்டிங். லாக்க யுலாக்கி முலாக்கா, டு மீட். ஃபித்னத்துன், ட்ரையல் அண்ட் டெம்டேஷன். ஃபித்னன் இஸ் ப்ளூரல் ஃபார்ம். ரத்த யருத்து, ரத்த, டு ரிப்ளை, டு சென்ட் பேக். பைத்துன், ஒன்று ஹோம், இன்னொன்று கப்லெட், போயமில் உள்ள கப்லெட். பரத எப்ரூஸ், புரூஸ், டு கம் இன் டு வியூ, டு ஸ்டாண்ட் அவுட். லைசுன், யூசுன், லயன். நாபுன், கெனைன் டூத். அன்யாபுன், நுயூபுன், இந்த மிருகங்கள் சொல்லக்கூடிய இந்த லயன், அதுக்கெல்லாம் ஒரு டூத் இருக்குல்ல, அது கெனைன் டூத். பெரிய கடவாப்பல் உள்ள
பெரிய பெரிய பல்லு உள்ளது, அது நாபுன்னு சொல்லுவோம், கேனைன் டூத். தவாரில் அம்சால்னா grammatically two or more identical consonants or vowels following each other in close succession. Arabic does not like this phonetic phenomenon and usually changes identical speech sound. Okay. Lahika luhuka to become attached. Akkada yuwakidu ta'kid to emphasize. Vakkada yuwakidu tawkid to emphasize. So ரெண்டுமே நம்ம பயன்பாட்டில் இருக்கு. மௌது subject, மவாதி' மவாதி' subjects. Jaza yajuzu jawaz to be subject. Wajaba yajibu wujub to be obligatory. Ghayyir yughayyiru taghayyir to change, to alter. Tadajjara tadajjur non masdar form, to be annoyed, be vexed. Vexed. Tadajjurna to be annoyed or to be vexed. முக்கியமான வேர்ப்ஸ்லாம் வந்துட்டு ஃபாஸ்டாக நம்ம டெய்லி யூசேஜில் உள்ளது எல்லாமே பயன்படுறது எல்லாமே இங்கே நம்மளுடைய புக் 3ல கொண்டு வந்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் 3 புக்லையுமே டெய்லி நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸை செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ லசீம லுசூம் டு பி நெசசரி, டு பி ரெக்வயர்ட். பகா யபகி புகையா டு சீக், டு டிசைர். சாப் ரைட் ஆர் கரெக்ட். பகா அல பகையன் to wrong, to commit aggression. Izrabun grammatically literally abandoning the particle bal signifies abandoning the subject preceding it and proceeding to a different subject. Okay, ரெண்டு படிச்சோம். பல் வந்ததுன்னா அது சிக்னிஃபைங் இப்தா ஆல் இன்திகால், ஒன்று கேன்சலேஷன் அல்லது டிரான்சிஷன் ஆஃப் ஒன் ஐடியா டு அனதர் ஐடியா. இதான் கொடுத்துருக்காங்க. இஸ்ராபுன் இப்தாரியுன் totally abandoning the previous subject, totally cancelling the previous subject. Izrabun intiqalin, passing to another subject without cancelling the previous one. So abandoning or cancelling. So these are the key or vocabularies are used in this lesson. Inshallah, then again, God through it. Alhamdulillah, we have partially completed the lesson number 33. Inshallah, we will do the remaining part. That is the text of the lesson and also the Tamarin part in the next session. Inshallah, we conclude the session today. Jazakumullah khairan for your active participation. Barakallahu feekum. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh.